our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லோரையும் நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீர்கள். ஆனால் யாரும் உங்களை அதே ஆழத்தில் நேசிக்கவில்லை என்று ஒரு நாளாவது உள்ளுக்குள் உடைந்ததுண்டா? மக்கள் உங்களை மதிப்பது போல நடிக்கிறார்கள், ஆனால் உங்களை உண்மையில் புரிந்து கொள்ளவே இல்லையே என்று தோன்றுகிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். பிரச்சனை மற்றவர்களிடமா, இல்லை உங்கள் இருதயத்தின் அடிப்படையிலா? உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியானதாக இருந்தால் அவரது அன்பே எல்லா உறவுகளுக்கும் அடிப்படையாகும். பிரியமானவர்களே, மக்கள் எப்போது உங்களை நேசிப்பார்கள்? எல்லோரும் நம்மை நேசிக்க வேண்டும், தேவனும் நம்மை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அந்த விருப்பம் மட்டும் போதுமா? நாம் தேடுவது அன்பா அல்லது அன்பு கிடைக்கும் தோற்றமா? இந்த கேள்வி மிக முக்கியம். ஆம், எல்லோராலும் நீங்கள் நேசிக்கப்படலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் என்று வேதம் கூறுகிறது. இந்த ஒரு வசனம் நம்முடைய எண்ணத்தை முழுவதுமாக மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. மக்கள் வெளிப்படையான தோற்றத்தை பார்க்கிறார்கள். சரீர பிரகாரமான தோற்றம், புகழ், பணம் இவற்றை பார்த்து அவர்களை நேசிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த அன்பு நிலைத்திருக்குமா? அது சோதனையை தாங்குமா? பல நேரங்களில் இல்லை. அதனால்தான் வெளிப்படையான அன்பு உடைந்து போகிறது. மற்றவர் இவர்களை நேசிக்காமல் இருக்கலாம், அதனால் அவர்கள் வாழ்வே அவலமாய் முடிந்து போகலாம். இதை நாம் சுற்றிலும் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படையான அன்பு உள்ளார்ந்த வெறுமையை மறைக்க முடியாது. ஒரு சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நடிகர் தன் முதல் படத்தை வெளியிட்டு புகழ் பெற்றார். இன்னொரு தேசத்தில் இருந்த பெண் அந்த படத்தை பார்த்தாள். அவரது நாட்டுக்கு ஓடி வந்தாள். அவரை பின்தொடர்ந்தாள். தன் அன்பை காட்டினாள், பகிர்ந்து கொண்டாள். அவர்கள் திருமணமும் செய்து கொண்டனர். அந்த அன்பு மிகவும் உண்மையானது போல தோன்றியது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பின்பு அந்த அன்பு எல்லாம் போய்விட்டது. அவள் நேசிக்கப்படாமல் போனாள் என்று கூறப்படுகிறது. ஏன் இப்படி ஆகிறது? அன்பு மாறிவிட்டதா அல்லது அதன் அடிப்படை தவறாக இருந்ததா? இதை யோசிக்காமல் நாம் முன்னேற முடியாது. பிரியமானவர்களே, தேவனோடு உங்கள் இருதயம் இணைக்கப்பட்டிருப்பதாக. இதுவே திருப்புமுனை. வெளியில் என்ன நடக்கிறது என்பதல்ல முக்கியம், உள்ளே என்ன இருக்கிறது என்பதே முக்கியம். இதை புரிந்து கொள்ளாமல் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது. அப்போது அவர் உங்கள் இருதயத்தை பார்த்து உங்களை நேசிப்பார். உங்கள் இருதயம் அவர் பக்கமாய் திரும்பி அவர் பேரில் பற்றுதலாய் இருக்கட்டும். அவர் உங்களை நேசிப்பார். இது ஒரு வாக்குறுதி அல்ல, மாறாத நிச்சயம். வேதம் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி ஆசிர்வதிப்பார் என்று கூறுகிறது. தேவனுடைய அன்பு ஆசிர்வாதமாக வெளிப்படும். நீங்கள் அவர் தெரிந்து கொண்ட பிள்ளை. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? எல்லாவற்றிலும் அவரை நம்புகிறீர்களா? அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசிக்கிறீர்களா? இந்த கேள்விகள் சாதாரணமானவை அல்ல, உங்கள் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும் கேள்விகள். பிறகு உங்களையும் நேசிப்பார். அவரது அன்பில் நீங்கள் மகிழ்வீர்கள். இந்த மகிழ்ச்சி வெளிப்புற சூழ்நிலைகளால் வருவது அல்ல, அது உள்ளார்ந்த நிலைமையிலிருந்து வருகிறது.
தேவனுடைய அன்பை உங்கள் வாழ்வில் அனுபவிக்கும் போது உங்களாலும் அனைவரையும் நேசிக்க முடியும். எல்லோரும் உங்களை நேசிப்பார்கள். இது வெளியிலிருந்து தொடங்குவது அல்ல, உள்ளிலிருந்து வெளியில் வரும் மாற்றம். இந்த உலகில் அன்பு கூறப்படுவதற்கான ரகசியம் அதுவே, வேறு வழி இல்லை. இதை தவிர்க்க முயற்சித்தால் மீண்டும் அதே வட்டத்தில் சிக்கிக்கொள்வீர்கள். தேவன் தாமே இந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக. வேதம், மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் என்று கூறுகிறது. மனிதன் தன்னை சரி என்று நினைக்கலாம், ஆனால் தேவன் உண்மையை பார்க்கிறார். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி என்று கூறுகிறான். இது ஒரு ஆலோசனை அல்ல, இது ஒரு கட்டளை. நீங்கள் தேவன் உங்கள் தகப்பனோடு இருந்தார் என்பதில் திருப்தி அடைந்து விடக்கூடாது. அவரை உங்களுக்கும் தகப்பனாக்கி கொள்ள வேண்டும். இது தனிப்பட்ட உறவு. இரண்டாவதாக, தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் உங்கள் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். அவரை சேவிக்க வேண்டும். கட்டாயமில்லை, உண்மையான விருப்பம் வேண்டும். உங்கள் பெற்றோரின் கட்டாயத்தால் ஆண்டவரை பின்பற்றக்கூடாது, அது நீடிக்காது. உள்ளிருந்து வராத விசுவாசம் நீடிக்காது. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அவரை தேடுகிறவர்களை அவர் கண்டு கொள்வார். ஆகவே அவரை தேடுங்கள். தேடாதவர்களுக்கு எதுவும் கிடைக்காது. யோபு அப்படிப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை பற்றி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சாட்சி கூறுகிறார். இது சாதாரணமான சாட்சி அல்ல. தேவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருக்கிறான் என்று கூறுகிறார். இதுவே தேவனுக்கு பிடித்த இருதயம். யோபுக்கு பலனும் கிடைத்தது. தேவன் யோபுவை சுற்றிலும் அவன் வீட்டாரை சுற்றிலும் அவனுக்கிருந்த எல்லாவற்றை சுற்றிலும் வேலி போட்டார். இது பாதுகாப்பு. அவன் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதித்தார். அவனது ஆஸ்தி பெருகி எங்கும் பரவியது. இது வளர்ச்சி. ஆம், இதே போன்ற சான்றை நீங்கள் தேவனுக்கு முன்பாக பெற்றிருக்க வேண்டும். வெளிப்புற அங்கீகாரம் அல்ல, தேவனுடைய சாட்சி. அவருக்கு முன்பாக உங்கள் இருதயம் பூரணமானதா இருக்க வேண்டும். அவரை நம்ப வேண்டும். அவரையே சார்ந்திருக்க வேண்டும். இதுவே அடித்தளம். அவர் உங்களை நேசிப்பார். அன்பு கேட்க வேண்டிய ஒன்று அல்ல, சரியான இருதயத்திற்கு வரும் பதில். அப்படிப்பட்ட இருதயத்தை இன்று உங்களுக்கு தருவதற்கு தேவன் விரும்புகிறார். நீங்கள் தயாரா? நீங்கள் தேடுவது மக்களின் அன்பு, ஆனால் இழப்பது தேவனுடைய அன்பு. இதுதான் உண்மை. இன்று உங்கள் இருதயத்தை தேவனுக்கு கொடுங்கள். இது ஒரு அழைப்பு அல்ல, ஒரு தீர்மானம். கர்த்தர் முகத்தை பார்க்கவில்லை, இருதயத்தை பார்க்கிறார். அதுவே உங்கள் வாழ்க்கையின் முடிவை தீர்மானிக்கும். ஜெபம். தகப்பனாகிய தேவனே, என் இருதயம் உமக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாரும். உமக்கு பிரியமில்லாத யாவற்றையும் அகற்றி அன்பினால் என்னை நிறைத்தருளும். உம்மை நம்பவும் உம்மை சார்ந்திருக்கவும் முழு இருதயத்துடன் உம்மை தேடவும் எனக்கு கற்றுக் கொடுத்தருளும். மக்களின் விருப்பத்தை தேடாமல் உமக்கு பிரியமாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும். அன்பு என் வாழ்வை நிறைக்கட்டும். என் வாயிலாக மற்றவர்களுக்கும் நிரம்பி வழியட்டும். உமக்கு பிரியமாய் எப்போதும் வாழ வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.